செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் கனகன்பட்டி வர்சஸ் அடப்பனவயல். இந்த மேட்ச் 5 ஓவர். முதல் ஒரு ஓவர் பவர் பிளே 4 பால் யூஸ் பண்ணுவோம். மணி பேசணும்னா சைக்கிளில் பிரகாஷ், நான் சைக்கிளில் பூமி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லட்சு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். பிகே இந்த ஸ்டம்பில் கிராண்டட் 2 மாறிடுச்சு. செகண்ட் ஒன் ஒரு பிக் காப்பல் விக்கெட் நினைக்கிறேன். அம்பேரோட ரீசனை பார்க்கவே இல்லை. பிரகாஷ் தெரிஞ்ச உடனே போயிட்டாரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் பால்ல இங்க லட்சுமணன். நெக்ஸ்ட் நீ பேசணும் ஸ்ரீனி ஆட் சைட். சிங்கிளா இருக்குன்னு நினைக்கிறேன். கிராண்டட் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டா வந்துருச்சு. பேட்ஸ்மேன் எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. சிங்கிள் நினைக்கிறேன். சிங்கிள். நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா. ஃபீல்டர் பாஸ்டா வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அந்த பக்கம் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா ஃபீல்டர் நல்லா பண்ணிருக்காரு. சிங்கிள். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க கனகன்பட்டி. செகண்ட் ஓவர் படா கிருஷ்ணா சிங்கிளா பார்த்தா நம்ம சொல்றாரு. சிங் டாட் பாய். போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன் பெருசாடுக்கான ட்ரை. விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் உடம்புல தான் பட்டு வந்துச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆர் பார்த்தா போயிடுச்சுங்க. நேருக்கு நேர் சூப்பரான ஒரு 6 இங்க சீனி பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் பால் நிக்கிறாங்க. சிங்கிள் ஆயிருக்கும் அதிகபட்சம். சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு அதிகபட்ச சிங்கிள்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டா அடிச்சாரு த்ரோவை. லாஸ்ட் ஒன் மோர் சூப்பரா அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் ஆர் பார்த்தா தாண்டி போயிருச்சு. ரெண்டாவது 6 இந்த ஓவர்லயே பதிவு பண்ணிருக்காரு. எங்க சீனி போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச்லயும் ரெஸ்பான்சிபிளா மேட்ச் பண்ணிருக்காங்க. 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. தொடர் போட எங்க விக்கி நேற்று இரவுல செகண்ட் ரவுண்டு சூப்பரா போட்டு கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும். பூமியான் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டுருச்சு. டாட் பால். 2 ஓட மாட்டாங்க. அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காரு. சின்ன மிஸ்பீல். இங்கே அடிக்கிறாங்களான்னு பார்த்தா உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு குயிக்கரான சிங்கிளான்னு பார்த்தா பின்னாடி அந்த ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் கிராண்டட் 2 படலன்னு நினைக்கிறேன். 2 ஓடிடுவாங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பா. ஃபீல்டர் ரெடியா பாலுக்கு நின்னாரு. நல்லா டேக்கனுங்க. நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு. சுவிட்சுக்கான ட்ரை. போன மேட்ச்ல சுத்திட்டுல எக்கச்சக்க 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் மட்டும் இல்லைன்னா கிளியர் பண்ணிருக்குன்னு தான் நினைக்கிறேன். போன பால் அதை செக் பண்ணிட்டு டபுள் தான் கொடுத்துருக்காங்க. மரத்தில் அடிச்சு இந்த பக்கம் வரவும். நெக்ஸ்ட் ஒன் 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க கனகன்பட்டி. 4th ஓவர் போட எங்க லட்சு. ஃபர்ஸ்ட் பால் கேப்ல தட்டி விட்டு 2 ரன் பண்ணிடுறாங்க. ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டாங்க 2 பாஸா ஓடி இருக்காங்க. தெளிவான மைண்ட் செட். நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பாலா மாதிரி இருக்கு. 1 பவுன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாப்டர் ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாங்களா. விட்டு பிடிக்க பார்த்தாரு. பவுண்டரி போயிடுச்சா? எஸ் பவுண்டரி போயிடுச்சு. தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணாரு. 2 மைண்ட் செட்ல எங்க பூமி அது பவுண்டரியே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தட்டி விட்டு சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கண்டிப்பா கிளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தாண்டி போயிடுச்சுங்க. நேருக்கு நேர் பதிவு பண்ண 6 பழனி பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் மாத்திருக்காரு. 41 அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் கனகன்பட்டி. 5th ஓவர் பட மாமுண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சுற்றி திரும்பினாரு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர். தேர்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை. கீப்பர் பிடிக்கல. பின்னாடி இருக்க ஃபீல்டராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. கிராண்டட்.
4th ஒன். ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. நிற்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பழனி ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்லோயர் உடம்பு தான் போட்டிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் மோர். பட்டு தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கவியோட விக்கெட்டை லாஸ்ட் பால்ல இழக்கிறாங்க கணக்கன்பட்டி ரமணா பாய்ஸ். 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. 45 டார்கெட் ஃப்ரம் அடப்பன் வயல். 46 டார்கெட் ஃப்ரம் அடப்பன் வயல். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாமுண்டி, நான் சைக்கிள் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பி அருமையாக வீசப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள் என்று பார்த்து ஒரு ரன். எத்தனை அருமையாக வீசப்பட்ட ஒரு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறார் பிரகாஷ். லக்ஷ்மணன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். ஒரு சிறந்த முறையில் தடுப்பு சீனியர். நெக்ஸ்ட் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள். ஒரு ரன். லாஸ்ட் பால் கீழே வந்து நாட்டோட முடிக்கிறார் பிரகாஷ். இந்த ஓவரை ஒரு ஓவருக்கு அடப்ப வயல் 2 ரன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலரா இங்கே சீனி. ஃபர்ஸ்ட் ஒன் அருமையாக டாட் பால். அருமையாக வீசப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள் என்று ஒரு திறந்து பார்ப்போம். சிங்கிள். தேர்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாங்க. வைடு 1 பால் இருக்காங்க. திரும்பி அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஆளே இல்லை, கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு மாமுண்டி. அவர் பேட். எத்தனை ஓட்டங்கள். லாஸ்ட் 2 மூவ் அகைன் 6 feet. நல்லா போட்டுதான். நெக்ஸ்ட் ஒன் சரி எடுத்திருக்காங்க. அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள் என்று ஒரு திறந்து அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரகாஷ் வந்திருக்காரு. மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள் மட்டும் இழுத்து போட்டுருக்காங்க. ஒரு டாட் பால் காலில் பட்டுருக்கு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. எடுத்திருக்காரு. அகைன் லெக் பைல பட்டு வர்றேன். சுவிட்சுக்கு திரும்பி ஆஃப் சைடில் எடுத்திருக்காரு. எத்தனை ஓட்டங்கள் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. மாற்றம். எத்தனை ஒரு ரன் பண்ணி 2 ரன் ஓட்டாங்க. மிஸ்ஃபீல்ட் பண்ணதை பயன்படுத்தி 2 ரன் ஓட்டாங்க. ஒரு 6 6 பதிவு பண்ணுறாரு மாமுண்டி அவர் பேட்லேருந்து ஆப்கானிக்காக. இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக அடிச்சிருக்காங்க. 6 மாமுண்டி பேட்லேருந்து வர 6 இந்த ஓவரில் திரும்பி அடிச்சிருக்காரு. முடியல 26 நடப்பன் வயது. ஒரு சைடில் ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே மாமுண்டி. 19 அடிக்கும் நடப்பன் வயல். நெக்ஸ்ட் ஓவர் போட பூமி அவங்க டீமோட கேப்டன். ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஒன். ஓவர் ஒன்றா தூக்கி போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாட் பால். சைன் ஒன் உள்ள போட்டுருக்காங்க. அங்கே ஒரு பவுண்டரி. கிருஷ்ணா பட்டு வர பவுண்டரி. 15 அடிக்கணும். இந்த ஓவரில் 4 பால் இருக்கு. மாமுண்டி ஃபோர்த் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி பார்த்து கரெக்டாக சுவிட்ச் சைடை போட்டார் பூமி. டாட் பால்.
நேருக்கு நேர் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். சிங்கிளா இருக்கும். ஒரு சிறந்த டபுள் டன் அடிக்கிறாங்க. லாஸ்ட் ஒன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். நல்ல த்ரோ. ஒரு ரன் மட்டும். நடப்பமைகள் மீதி இருக்க 6 பாலுக்கு 10 அடிச்சா வின் பண்ணலாம். அதை டிஃபெண்ட் பண்ணா வின் பண்ணலாம். 6க்கு 10 அடிக்கிற நிலைமையில நியூ பவுலரா பழனிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நல்லா விளாண்டுருக்க மாமுண்டியோக. 6க்கு 10 இது வரைக்கும் நல்லா மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. 2 டீமும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ 2 டீமுமே கடைசி ஓவரில் போய் மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா மணி நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டை எடுக்கிறாரு. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் செட்டில் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ரெவன்யூ இருக்க 5க்கு 8 சாரி 10. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா போயிரும் நினைக்கிறேன். பவுண்டரி. ஸோ கிராண்டட் 2க்கு பக்கத்தில் போயிருக்கு ஒரு பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ரெவன்யூ இருக்க 4க்கு 6 மாறுது. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். வேல்யூபிள் டாட் பால் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை மாட்டாங்க. இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் லட்சுமணோட விக்கெட் தான் பறி போகும்னு நினைக்கிறேன். அம்பேர் தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இருக்க 3 பாலுக்கு 6. முக்கியமான பந்து 4th ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வைடு கொடுத்துட்டாங்க. இருக்க 3க்கு 5. 3 பால் ஒரு விடுப்பு இருக்கு. இந்த ஸ்டம்பில் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பாலாக மாற்றிருக்காரு இங்கே பழனி. 2 பாலுக்கு 5. 5th ஒன். முக்கியமான பந்து மேட்ச் பாட். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே சீனி இருக்காரு ஃபீலர். சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நடந்திருக்கு. ஒரு ரன் இந்த பாலில். லாஸ்ட் ஒன் ஒரு பாலுக்கு 4 பவுண்டரி அடிக்கணும். ப்ரெஷர் ஓய்ட போட்டிருக்காரு முக்கியமான நேரத்தில். கடைசி ஒரு பாலுக்கு 3 மாறி இருக்கு. முக்கியமான பந்து டாட் பால் கொடுப்பாங்களா? நோ பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பவுன்ஸ். அதன் காரணமா கடைசி 3 மேட்சுமே கடைசி ஒரு பாலுக்கு 2 தான் மாறி இருக்கு. ஸோ இந்த மேட்ச்லையும் அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ 2 மேட்ச்ல கடைசி பால் ரன் அவுட்டாக மாறி இருக்கு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் மோர் டாட் பாலுங்க. 3 மேட்சும் ரிசல்ட்டு அதே மாதிரி நடந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா இங்கேயே விக்கெட் சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்லையும் கடைசி பால் ரன் அவுட்டாக மாற்றிருக்காங்க. கணக்கன் பட்டி இங்கே மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க. அல்லக்குறம் அடப்பன் வயல்